ஆசைப்படுங்க. வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா, நகையை வாங்கி வைக்கலாம். வீட்டுல கல்யாணம் ஆன பிள்ளை இருக்கா, எதிர்காலத்துக்கு சீர்வரிசையை சேர்த்து வைக்கலாம். அழிந்து போகக்கூடிய, தீமை தரக்கூடிய, ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஏற்கனவே இருக்குது பற்றாக்குறைக்காக குழந்தைக்கு வாங்கி நம்ம குமிச்சுக்கிட்டோம்னா அதுல ஹைரா ஷர்ராக நம்மால விளக்கிட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பார்வையில் தான் எப்பேற்பட்ட தீமையான கூடாரமாக இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு நலவை செய்வான் என்பதற்கு நிகழ்காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டு அத்தாட்சி தான் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு என்பது. உம்மு சுலைம் என்ற ஒரு சஹாபி, அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை திருமணம் முடித்தார்கள். திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இறந்துருச்சு. வீட்டுக்கு வந்த அபு தல்ஹா உம்மு சுலைம் மனைவி தன் உறவினிடத்துல சொல்றாங்க, குழந்தை இறந்து போன செய்தியை என் வீட்டுக்காக சொல்லாதீங்க, நான் அவரை பொறுமையா சொல்லிக்கிறேன் எப்படி சொல்லணும். வீட்டுக்கு வந்த அபு தல்ஹா சுய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உணவு சாப்பிட்டு இபாதத்தை செஞ்சுட்டு இல்லறத்துல போடுறார். கவனிக்கணும், இல்லறத்துல. அந்த இல்லறத்தில கூட தன் மனைவி உம்மு சுலைம் இல்லறத்திலும் கவனம் செலுத்தி, இல்லத்திலும் கவனம் செலுத்தி, தன் கணவன் உள்ளம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதிலும் கவனம் செலுத்தி, மறுபக்கம் ஒரு அறையில தன் மகனார் இறந்து மௌத்தாய் கிடக்கிறார். அந்த ஆறாத வடு அதையும் பொருட்படுத்தி அதிலிருந்து சபர் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் சொன்னாங்க, அபு தல்ஹாட்ட உங்ககிட்ட ஒரு உதாரணம் கேட்கிறேன், நீங்க நியாயமான பதில் சொல்லுங்க. என்னன்னு கேட்டார் அபு தல்ஹா. ஒரு கூட்டம் ஒரு போருக்கு போகின்ற பொழுது ஒரு வீட்டாரிடத்தை ஒரு இரவல் பொருளை கடனாக பெற்றார்கள். அந்த கடனாக பெற்ற பொருளை மீண்டும் கொடுப்பது நியாயமா அல்லது அநியாயமா? கொடுப்பது நியாயமா, கொடுக்காம இருப்பது நியாயம். அப்ப அபு தல்ஹா சொன்னார், எப்படி இரவலாக வாங்கப்பட்டதை திரும்ப கொடுத்துனாங்க முறை. அப்படி கொடுக்காட்டா என்ன செய்ய, அது அநியாயம். இருந்தாலும் நீங்கள் அதை பொருந்தி கொண்டுதான் ஆகணும் என்றார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுக்கு செய்தி விளங்கி மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ் போய் இந்த செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேற்றைய இரவு நீயும் உன் மனைவி உம்மு சுலைமும் அல்லாஹ்வும் 3 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பதில். புரிஞ்சு போச்சு. மௌத்தான செய்தி மறுநாள் தெரிஞ்சு அந்த குழந்தை அடக்கம் பண்ணியாச்சு. அன்சாரி சஹாபிகள் ஒருத்தர் அறிவிக்கிறார், நான் எதிர்காலத்தில் பார்த்தேன் மதீனாவிலே செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு நெருக்கடி, ஒரு ஆபத்து, ஒரு சங்கடம், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை விழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், ஒன்றை இழந்தால் 10 தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி தரான்ல, அதுக்கு